studying the scriptures under the title The Silence of God. தேவனுடைய மௌனம் என்கிறதான தலைப்பிலே நாம் வேத வசனத்தை குறித்து படித்துக் கொண்டு வருகின்றோம். And as our key verse we read from Psalm 28 verse 1. நம்முடைய அந்த ஆரம்ப முதல் வசனம் சங்கீதம் 28:1. Unto thee will I cry, O Lord my rock, be not silent to me, lest if thou be silent to me, I become like them that go down into the pit. என் கன்மலை ஆகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். Silence, when God is silent, sometimes it's a painful experience. சில நேரங்களிலே கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு துன்பத்தை தருகிறதான வலி வேதனையை தருகிறதான ஒரு அனுபவம். When there is silence on God's part, there is a lot of uncertainty on our part. தேவனுடைய பகுதியில் அவர் மௌனமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலோ சில நிச்சயமில்லாத தன்மைகள் ஏற்படுகின்றன. We are not sure of what to do. என்ன செய்வதென்று நாம் நிச்சயமற்றவர்களாக இருக்கின்றோம். But in such situations, children of God must learn to trust in God, that He is a perfect God, that He will never make mistakes. அவர் ஒரு பூரணமான தேவன், அவர் ஒருபோதும் தவறு செய்யாத தேவன். ஆகவே இத்தகையதான சூழ்நிலைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களை முற்றிலுமாக அவருக்கென்று அவருடைய சித்தத்திற்கென்று ஒப்படைத்து அப்படியே இருக்க வேண்டும். I think it was a poem composed by King George the Sixth. ஜார்ஜ் மன்னர், 6ஆம் ஜார்ஜ் மன்னர் எழுதினதான ஒரு கவிதை. I said to the man who stood at the gate of the year, Y-E-A-R, வருஷத்தின் வாசலிலே நின்று கொண்டிருந்ததான ஒரு மனுஷனை நான் கண்டேன். In other words, there's a man standing at the entrance of the new year. The new year is compared to a place, and there is a man standing at the gate of the new year. புதிய வருடமானது ஒரு இடத்திற்கு ஸ்தலத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய வருடத்தின் ஆரம்பமானது ஒரு வாசலாக காணப்படுகிறது. அங்குதானே ஒரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். So this king goes to the man who stands at the gate of the year. அந்த வருடம் என்கிறதான அந்த கட்டடத்தின் வாயிலிலே நின்று கொண்டிருக்கிறதான அந்த மனுஷனிடத்திலே இந்த ராஜா நெருங்குகின்றார். This king does not know what lies in the new year. அந்த புதிய ஆண்டிலே என்ன சம்பவிக்க போகிறது என்பதை இந்த ராஜா அறியாதவனாக இருந்தார். The new year is dark before him. அவனுக்கு முன்பாக புதிய வருடமானது ஒரு இருளை போல அந்தகாரத்தை போல இருந்தது. So he asks the man at the gate of the year, அந்த வாசலிலே நிற்கிறதான அந்த மனுஷனை பார்த்து அவர் கேட்கிறார், give me a light so that I can step into the unknown. நான் தெரியாத இடத்திற்கு செல்லும்படியாக எனக்கு ஒரு தீபத்தை நீங்கள் தாருங்கள். Then the man at the gate of the year said to the king, அப்பொழுது அந்த வாயிலிலே நின்று கொண்டிருந்ததான அந்த மனுஷன் அந்த ராஜாவை பார்த்து சொன்னான், step into the darkness, நீ அந்தகாரத்திற்குள்ளாக பிரவேசித்துச் செல், and put your hand into the hand of God. நீ உன்னுடைய கரத்தை தேவனுடைய கரத்தோடு இறுக பற்றிக் கொண்டு விடு. That will be better to you than any light, and safer to you than any known way. எந்த ஒளியை காட்டிலும் அது ஒரு மேலான ஒளி, எந்த வழியை காட்டிலும் அது ஒரு பாதுகாப்பான வழி. So step into the darkness. ஆகவே அந்தகாரத்திற்குள்ளாக பிரவேசியுங்கள். We may not know what lies ahead. நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை நாம் அறியோம். We don't know why God is not talking to us sometimes. சில நேரங்களிலே தேவன் நம்மோடு ஏன் பேசுகிறதில்லை என்பதை குறித்தும் நாம் அறியோம். But by faith, by trusting in Him, we must step into the dark. விசுவாசத்தினாலே அவர் மீது இருக்கிறதான நம்பிக்கையினாலே நாம் அந்த அந்தகாரத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். And it will be sure we will discover the hand of God there. நிச்சயமாகவே தேவனுடைய கரத்தை அங்கு நாம் கண்டுபிடிப்போம். அது உண்மை. And that is safer than any light and safer than any known way. அது எந்த ஒளியை காட்டிலும் எந்த தெரிந்த வழியை காட்டிலும் மிகவும் பாதுகாப்பானது, பத்திரமானது.
In connection with this, during the past 2 days, we consider the silence that persisted for a season in the lives of two people. ரெண்டு நபர்களுடைய ஜீவியத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எவ்விதமாக மௌன காலம் என்று இருந்தது என்பதை குறித்து இந்த வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே நாம் கண்டோம். In the life of Abraham, there was a silence from the age of 86 to 99. ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் 86வது வயது முதற்கொண்டு 99வது வயது வரைக்கும் அவனுடைய ஜீவியத்திலே ஒரு மௌனத்தின் காலம் இருந்தது. In the life of Daniel, there was a silence for a period of 23 years. தானியேலுடைய ஜீவிய காலத்திலே 23 ஆண்டுகள் ஒரு மௌன காலம் காணப்பட்டது. We studied what happened during those times of silence, and we cannot study those details now. அந்த குறிக்கப்பட்ட அந்த மௌன காலத்திலே என்னென்ன சம்பவித்தது என்பதை நாம் தெளிவாக படித்தோம். இப்பொழுது அதை மறுபடியுமாக திரும்ப படிக்க இயலாது. Well, God is a mystery. தேவன் தாமே ஒரு ரகசியம். His ways are mysterious. அவருடைய வழிகள் ரகசியமானவைகள். But one thing we may not understand, but he knows what he is doing. நாம் அந்த வழிகளை அறியாமல் இருப்போம் என்றாலும் அவர் தாம் செய்வதை இன்னதென்று அறிந்திருக்கிறார். Job went through a period of terrible trial. யோபு மிகவும் உபத்திரவத்தினுடைய சோதனைகளினுடைய அவன் கடந்து சென்றான். In almost the first 38 chapters, he was going on experimenting with questions. முதல் 38 அதிகாரத்திலே நாம் காணுகின்றோம் அவன் தொடர்ச்சியாக அநேக கேள்விகளினாலே அவன் சோதித்துக் கொண்டே ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றான். Full of questions, full of arguments. அவன் கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்கிறான், தர்க்கத்தின் மேல் தர்க்கம் செய்கிறான். But at the end he understood one thing. அதன் முடிவிலே அவன் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொண்டான். He understood that he did not understand many things. அநேக காரியங்களை அவன் அறிந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தை அவன் he understood that he did not understand many things. அநேக காரியங்களை அவன் அறிந்து கொள்ளவில்லை என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். Yes. Read Job 42:3. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். Who is he that hindereth counsel with of knowledge? Therefore have I uttered that I understood not things too wonderful for me, which I knew not. So here he says, now I understand that there are things that I don't understand. நான் அறியாத காரியங்கள் அநேகம் உண்டு என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். So God works in mysterious ways. We may not understand what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலாத அளவிற்கு தேவன் தாமே சில ரகசியமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். But one thing, God knows what he is doing. என்றாலும் ஒரு காரியம், அவர் என்ன செய்கிறார் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். I've heard the story of 3 trees conversing with each other. 3 மரங்கள் ஒன்றோடொன்று பேசிக் கொண்டிருந்ததான ஒரு கதையை நான் அறிவேன். Some of you may know it. உங்களில் சிலர் அதை தெரிந்திருக்கலாம். Well, there were 3 trees in a forest and they were talking to each other. ஒரு காட்டிலே 3 மரங்கள் இருந்தது, அவைகள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டே இருந்தது. They were expressing their wishes for the future. எதிர்காலத்திலே தாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தங்களுடைய ஆவலை அது வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. So one tree said, in the future I want to become a treasure chest in which a lot of precious material is placed. ஒரு மரம் சொன்னது, நான் வருங்காலத்திலே அநேக விலையேறப்பெற்ற பொருட்கள் வைக்கப்படுகிறதான ஒரு பொக்கிஷ பெட்டியாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று அந்த மரம் சொன்னது. Then the next tree said, I want to become a huge ship in which kings travel. அடுத்த மரம் சொன்னது, நான் ராஜாக்கள் பயணம் செய்யக்கூடியதான ஒரு பெரிய கப்பலாக மாற விரும்புகிறேன் என்றது. The third tree said, I want to grow as tall as possible so that I can be as close to God as possible. அப்பொழுது மூன்றாவது மரம் சொன்னது, நான் எவ்வளவுக்கு அதிகமாக உயரமாக வளர முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக உயரமாக வளர்ந்து நான் தேவனை நெருங்க விரும்புகின்றேன். I want to be as close to God as possible. நான் எவ்வளவுக்கு சாத்தியமோ அவ்வளவுக்கு நான் தேவனோடு நெருங்க விரும்புகின்றேன். Within a few days the woodcutter came. சில நாட்களுக்குள்ளாக மரம் வெட்டி அவன் வந்து விட்டான்.
He cut the first tree. அவன் முதலாவது மரத்தை வெட்டினான். First tree was happy. Maybe my wishes are going to be granted. இந்த முதல் மரமானது மிகவும் சந்தோஷப்பட்டது. ஏனென்றால் என்னுடைய ஆவல் நிறைவேறப் போகிறது. Maybe. ஒருவேளை என்னுடைய ஆவல் நிறைவேறப் போகிறது. The second tree was cut too. இரண்டாவது மரமும் கூட வெட்டப்பட்டது. Second tree was also anticipating, perhaps my dream is going to come true. இரண்டாவது மரமும் கூட அது நினைத்தது என்னவென்றால் என்னுடைய ஆவலும் கூட என்னுடைய கனவுகளும் கூட இப்பொழுது மெய்யாக போகிறது. The third tree was cut also. மூன்றாவது மரமும் கூட வெட்டப்பட்டது. The third tree was very sad. மூன்றாவது மரம் மிகவும் துக்கமடைந்தது. I wanted to be as close to God as possible and grow tall. நான் எவ்வளவுக்கு அதிகமாக உயரமாக வளர முடியுமோ அவ்வளவு அதிக உயரம் வளர்ந்து நான் தேவனோடு நெருங்க விரும்பினேன். But now my hopes are gone. என்னுடைய நம்பிக்கை போய்விட்டதே. Then the carpenter bought the first tree. அப்பொழுது அந்த தச்சன் முதலாவது மரத்தை கொண்டு வந்தான். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He made it into a feeding vessel for cows. அது இந்த மாடுகளுக்கு தண்ணீர் வார்க்கிற தொட்டி, அதாவது ஆகாரம் போடுகிறதான ஒரு தொட்டியாக அதை மாற்றினான். First tree became very sad. முதலாவது மரம் மிகுந்த துக்கம் அடைந்தது. I thought I am going to become a treasure chest in which precious material can be put. வெளியேறப்பெற்ற பொருட்களை வைத்து பாதுகாக்கிறதான ஒரு பொக்கிஷ பெட்டியாக நான் இருக்க விரும்பினேனே. But now I have become a feeding vessel for cows. இப்பொழுதோ மாடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறதான ஒரு தொட்டியாக மாறிவிட்டேனே. So it was very sad. அது மிகவும் துக்கமடைந்தது. And one day, ஒரு நாளிலே a newly married couple came walking that way. அந்த வழியாக புதிதாக விவாகம் செய்த தம்பதியினர் நடந்து கொண்டு வந்தார்கள். They were married only for some time. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் அவர்களுக்கு விவாகம் நடைபெற்றது. One couple was walking that way. அந்த வழியாக ஒரு தம்பதியினர் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். And they had a child with them, a newborn baby with them. அவர்களோடு கூட ஒரு புதிதாக பிறந்த குழந்தை ஒன்று இருந்தது. And they placed that newborn baby in that feeding vessel for cows. அந்த குழந்தையை இந்த ஆடுகளுக்கு ஆகாரம் வார்ப்பிக்கிறதான அந்த தொட்டிக்குள் அந்த குழந்தையை வைத்தார்கள். Can anyone say who was that baby? அந்த குழந்தை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Jesus. அது இயேசு. Now what was the desire of the first tree? அந்த முதலாவது மரத்தினுடைய விருப்பம் என்ன? I must become a treasure chest containing precious things. விலையேறப்பெற்ற பொருட்கள் வைக்கப்படுகிறதான ஒரு பொக்கிஷ பெட்டியாக நான் இருக்க வேண்டும். Now what did it contain? இப்பொழுது அது எதை வைத்திருக்கிறது? Can it have anything more precious than what it is having now? இப்பொழுது அந்த தொட்டி தான் வைத்திருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை காட்டிலும் விலையேறப்பெற்ற பொக்கிஷம் வேறு ஏதாகிலும் உண்டோ? Its dreams were fulfilled, but not in its thoughts, in a different way. அதனுடைய அந்த தரிசனமானது தன்னுடைய சுயமுறையில் அல்ல, வேறொரு வித்தியாசம் அந்த தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. It was fulfilled in a far better way than it thought. அது எண்ணினதற்கு மேலாக மிகவும் அதிகமாக அதனுடைய எண்ணமானது நிறைவேற்றப்பட்டது. The second tree was bought by the carpenter. இரண்டாவது மரமானது இந்த தச்சரால் கொண்டு வரப்பட்டது. It wanted to become a big ship in which kings travel. ராஜாக்கள் பிரயாணம் செய்கிறதான ஒரு பெரிய கப்பலாக அது மாற விரும்பினது. The carpenter cut it and made it into a small fishing boat. அதை அந்த தச்சர் அதை சிறிது துண்டுகளாக அறுத்து மீன் பிடிக்கிற படகாக அவன் அதை மாற்றினான். It was very sad. அது மிகவும் துக்கம் அடைந்தது. My dreams are all gone. என்னுடைய சொப்பனங்கள் எல்லாம் போய்விட்டதே. One day some people were traveling in it. ஒரு நாளிலே சில ஜனங்கள் அதிலே பிரயாணம் பண்ணினார்கள். Some fishermen and other people. சில மீனவர்களும் மற்றவர்களும் அதிலே பிரயாணம் பண்ணினார்கள். Suddenly the wind started blowing heavily. திடீரென்று காற்றும் கடலும் மிக அதிகமாக வீசினது. One man stood up in that boat. அந்த படகிலே ஒரு மனிதர் எழுந்து நின்றார். And he said, "Peace, be still." நீ அமைதலாயிரு, அப்படியே இரு என்று அவர் சொன்னார். Who said that? அதை யார் சொன்னது? Jesus. இயேசு. What was that tree's wish? அந்த மரத்தினுடைய விருப்பம் என்ன?
I must become a ship in which kings should travel. ராஜாக்கள் பிரயாணம் பண்ணுகிறதான ஒரு பெரிய கப்பலாக நான் மாற வேண்டும். But praise the Lord, the King of Kings traveled in that boat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா அந்த படகிலே அவர் பிரயாணம் பண்ணினார். Its dreams were fulfilled in a far better way than it thought about itself. அந்த மரமானது தான் நினைத்த அந்த எண்ணத்திற்கு மேலாக இப்பொழுது வேறொரு காரியம் நிறைவேற்றப்பட்டது. You know what happened to the third tree? மூன்றாவது மரத்திற்கு என்ன சம்பவித்தது தெரியுமா? It was cut into two pieces and put in a corner. அது ரெண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு மூலையிலே போடப்பட்டது. All its hopes were shattered. அதனுடைய எல்லா நம்பிக்கையும் சிதறடிக்கப்பட்டது. But one day, என்றாலும் ஒரு நாளிலே the carpenter came அந்த தச்சன் வந்தார். and put one log of wood this way, ஒரு மரத்தை அப்படியே செங்குத்தாக வைத்தார். put the other log of wood this way, இன்னொரு மரத்துண்டை குறுக்காக வைத்தார். and they crucified Jesus on it. அதிலே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். What was the third tree's dream? அந்த மூன்றாவது மரத்தினுடைய சொப்பனம் என்ன? I want to be as close to God as possible. நான் எவ்வளவுக்கு சாத்தியமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவனோடு நெருங்க விரும்புகின்றேன். See its dreams. Could it have been more close to God than this? இதை காட்டிலும் தேவனோடு மிகவும் நெருங்கி சேர முடியுமா? அதனுடைய அந்த எண்ணத்தை சொப்பனத்தை பாருங்களேன். Its dreams and wishes were fulfilled but not in its own way. அதனுடைய விருப்பங்களும் வாஞ்சைகளும் நிறைவேறிற்று என்றாலும் அதனுடைய வழிமுறையில் And அல்ல. it was fulfilled in a far better way than it imagined. அது யோசித்ததற்கும் நினைத்ததற்கும் மேலாக அதிகமாக அதனுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. So dear brother, dear sister, don't worry about the situation that you are in now. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ இப்பொழுது இருக்கிறதான அந்த சூழ்நிலையை குறித்து கவலைப்பட You வேண்டாம். may have 1,000 questions to ask, but stop. Don't ask those questions. உம்மிடத்திலே கேட்கக்கூடியதாக 1000 கேள்விகள் இருக்கலாம், என்றாலும் கேள்விகளை கேட்காதே. Today there are two groups of people in the church. இன்றைக்கு சபையிலே ரெண்டு விதமான கூட்டத்தினர் உண்டு. Everyone is going through problems. ஒவ்வொருவரும் பிரச்சனைகளின் வழியாக கடந்து செல்கிறார்கள். But there are two groups of people reacting to those problems. என்றாலும் இந்த ரெண்டு கூட்டத்தினர் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு விதத்தில் எதிர்கொள்கிறார்கள். One group of people, they somehow want to get rid of those problems. ஒரு கூட்டத்தினரோ எப்படியாகிலும் அந்த பிரச்சனையை தன்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். So by hook or by crook, by straight way or crooked way, somehow get rid of the problem. நேரான வழிமுறையிலோ அல்லது குறுக்கு வழிமுறையிலேயோ அந்த பிரச்சனைகளை தங்களை விட்டு அகற்றி விடும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். But another group of people, என்றாலும் இன்னொரு கூட்டத்தினரோ they make use of those trials to go forward in their spiritual life. தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்லும்படியாக அத்தகைய பிரச்சனைகளை தாங்கள் எடுத்து சாதகமாக்கிக் கொள்கிறார்கள். There is a saying in English, the wind and the waves are always on the side of the ablest navigators. That means a good ship captain will never say the wind is against him. ஒரு நல்ல கப்பலோட்டுகிற தலைவனானவன் காற்றானது எனக்கு எதிரடையாக வீசுகிறது என்று அவன் ஒருபோதும் சொல்லவே மாட்டான். Whichever way the wind blows, எத்தகைய வழிமுறையிலே எத்தகைய திசையிலே இந்த காற்று அவன் மீது மோதினாலும், if he is an able ship captain, he will know how to position the mast so that he can use that wind only to go forward. அந்த காற்று எவ்வளவு வேகமாக எந்த திசையில் வீசினாலும் அந்த பாய்மர படகை அவன் அதற்கு ஏற்ற வண்ணமாக திருப்பி அந்த காற்றின் வேகத்தை தன்னுடைய வேகத்திற்கு சாதகமாக்கிக் கொள்வான். That is a good ship captain. அதுதான் ஒரு நல்ல கப்பல் தலைவன். So also a good Christian will only make use of his trials to go forward. He will not be complaining and murmuring. இதுபோலதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் வருகிறதான சோதனைகளை தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்லும்படியாக அதை உபயோகித்துக் கொள்வானே ஒழிய அவன் ஒருபோதும் முறுமுறுக்க மாட்டான், புகார் சொல்ல மாட்டான். Even in the Old Testament amongst the Jews, two groups of people existed. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் மத்தியிலே இரண்டு கூட்டத்தினராகிய ஜனங்கள் இருந்தார்கள். If you turn to the book of Malachi, மல்கியாவின் புஸ்தகத்தை நாம் திருப்புவோம் என்றால் chapter 3, மூன்றாம் அதிகாரம் and read verses 14 and 15. 14ஆம் 15ஆம் வசனங்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும்
என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். You have said it is vain to serve God, and what profit is it that we have kept His ordinance, and that we have walked mournfully before the Lord of hosts, and now we call the proud happy, yeah, that work wickedness are list upon, yeah, that the tempt God even delivered. This group of people, they are having problems in their life. இந்த கூட்டத்தினராகிய ஜனங்களுக்கு தங்களுடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது. But they are frustrated and tired of their problems. என்றாலும் அவருடைய பிரச்சனைகளை குறித்து அவர்கள் மன தொய்வடைந்து களைப்புற்று சோர்வுற்று So இருக்கிறார்கள். what are they saying now? அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? What is the use of serving God? தேவனை சேவிப்பதினால் என்ன பிரயோஜனம்? What is the use of keeping all His commandments? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினால் என்ன பிரயோஜனம்? What is the use of walking mournfully before the Lord or fasting and praying? தேவனுக்கு முன்பாக துக்கித்து உபவாசித்து நடப்பதினால் என்ன பிரயோஜனம்? I am saying deliver me, nothing is happening. என்னை விடுவியும் என்று நான் அவரை பார்த்து கெஞ்சுகிறேன், என்றாலும் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Every time I go to the meeting, I get prayed for. The servants of God keep their hands on my head and pray for me, but nothing is happening. ஒவ்வொரு முறையும் நான் கூட்டத்திற்கு செல்லுகின்ற நேரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர் என்னுடைய தலையின் மீது கை வைத்து ஜெபிக்கிறார்கள், என்றாலும் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. Look at the wicked people of this world. இந்த உலகத்தின் துன்மார்க்கரை They பாருங்கள். are committing sin every day, அவர்கள் அனுதினமும் பாவத்தை செய்கிறார்கள், but they are happy. என்றாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். They have no problems. அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. Why I am like this all the time? ஏன் நான் இவ்விதமாக எப்பொழுதும் இருக்கிறேன்? This is one group of people. இது ஒரு கூட்டத்தினராகிய ஜனங்கள். They are God's children. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். They are keeping His ordinances. அவர்கள் எல்லா முறைமைகளையும் பின்பற்றுபவர்கள். But at the same time, a lot of murmuring and complaining is coming out of them. என்றாலும் அவர்களுக்குள்ளே இருந்து முறுமுறுப்புகளும் புகார்களும் வந்து கொண்டிருக்கிறது. At the same time, அதே நேரத்தில் there is another group of people. இன்னொரு கூட்டத்தினர் உண்டு. They are also going through problems. அவர்களும் கூட பிரச்சனைகளின் வழியாக செல்லுகிறார்கள். But who are they? அவர்கள் யார்? Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. They that fear the Lord spake often one to another, and the Lord hearkened and heard it, and the book of remembrance was written before him for them that fear the Lord and that thought upon His name. This is the next group. இது அடுத்த கூட்டத்தினர். They are called those who fear the Lord. அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். They were also speaking, அவர்களும் கூட பேசுகிறார்கள். but they were not saying what is the use of serving God. கர்த்தரை சேவிப்பதினால் என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் சொல்லுகிறதில்லை. What is the use of living according to this truth? இந்த சத்தியத்திற்கு ஏற்றவண்ணமாக ஜீவிப்பதினால் என்ன பயன் என்று அவர்கள் What சொல்லுகிறதில்லை. is the use of fasting? உபவாசிப்பதினால் என்ன பயன் என்று சொல்லுகிறதில்லை. But they were speaking. அவர்கள் பேசுகிறார்கள். What were they speaking? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? My God is good. என்னுடைய தேவன் நல்லவர். I will put my trust in Him. என்னுடைய நம்பிக்கையை நான் அவர் மீது வைப்பேன். I am going through terrible problems in my life. என்னுடைய ஜீவியத்திலே மிகவும் கடுமையான பிரச்சனைகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறேன். Whether He delivers me or not, I will still continue to love Him. என்னை அவர் விடுவித்தாலும் சரி விடுவியாமற் போனாலும் சரி நான் தொடர்ச்சியாக அவரையே நேசிப்பேன். Though He slay me, yet will I trust in Him. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிலே நம்பிக்கையாக இருப்பேன். God looked from heaven. பரலோகத்திலிருந்து தேவன் அவர்களை நோக்கி பார்த்தார். Look at those people. Look at the way they are talking. இந்த ஜனங்களை நோக்கி பார், எந்த வழிமுறையிலே அவர்கள் பேசுகிறார்கள். Look at their conversation. It's divine. அவருடைய சம்பாஷணை தெய்வீகமானது. These are the people who fear my name. இவர்கள்தான் என்னுடைய நாமத்திற்கு பயப்படுகிற ஜனங்கள். Write their names. அவருடைய பெயர்களை எழுதுங்கள். In which book? எந்த புத்தகத்தில்? Book of remembrance. ஞாபக புஸ்தகத்தில். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? He is writing it in a book called Book of Remembrance. ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்திலே அவர் இவர்களுடைய பெயர்களை எழுதுகிறார். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? They are going through problems. அவர்கள் பிரச்சனைகளின் வழியாக கடந்து சென்றார்கள்.
They are going through suffering in their lives. தங்களுடைய ஜீவியத்திலே பாடுகளினூடாக அவர்கள் கடந்து சென்றார்கள். But they are not murmuring. அவர்கள் முறுமுறுக்கவில்லை. They are still praising God. அவர்கள் இன்னும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள். They are still trusting God. அவர்கள் இன்னும் தேவனில் நம்பிக்கை வைக்கிறார்கள். Their confession is a good confession. அவருடைய அறிக்கையானது ஒரு நல்ல அறிக்கை. God says, write their names in the book of remembrance. தேவன் சொல்லுகிறார், அவனுடைய பெயரை ஞாபக புஸ்தகத்தில் எழுதுங்கள். Book of remembrance means ஞாபக புஸ்தகம் என்பது now he is not going to do anything. அது இப்பொழுது ஒன்றும் செய்ய போகிறதில்லை. The trials are going to remain trials. சோதனைகள் சோதனைகளாகவே இருக்கிறது. But he is writing down all their names. என்றாலும் அவரோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதுகிறார். He is going to remember those names later on. பிற்பாடு அவர் இந்த பெயர்களை எல்லாம் அவர் நினைவு கூறப் போகிறார். At the right time, God will come into action. சரியான நேரத்திலே தேவன் தாமே அவைகளுக்கு ஏற்றவண்ணமாக கிரியை செய்வார். So the moment he says, "Write," I'm going to write their names in the book of remembrance. He only says, "I'm going to remember them. I'm not going to do anything now." நான் இவர்களுடைய பெயர்களை எல்லாம் ஞாபக புஸ்தகத்திலே எழுதப் போகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எழுதத்தான் போகிறாரே ஒழிய அவர் வேறொரு கிரியும் அந்த நேரத்தில் நடப்பிக்க போகிறதில்லை. Why? ஏன்? Not because he can't do, அவரால் செய்ய முடியாதது என்பதல்ல. but he is waiting for a time when he will do it in such a special way, it will promote them. அவர் ஒரு விசேஷித்த முறையிலே ஏற்ற காலத்திலே செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார். For example, உதாரணமாக Joseph interpreted the butler's dream. யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை அவன் மொழிபெயர்த்தான். He was in prison. அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். And he said to the butler, "Please remember me and recommend me to the king. Tell him I'm here for no reason." பானபாத்திரக்காரனே, நீ ராஜாவினிடத்தில் இருக்கும் பொழுது என்னை நினைவு கூறுவாயாக, நான் எந்த விதமான தவறும் செய்யாமல் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேனே என்று நீ ராஜாவினிடத்திலே சொல்லு. The butler forgot. இந்த பானபாத்திரக்காரனும் மறந்து போனான். Why? ஏன்? God made him forget. தேவன் தாமே அவனை மறந்து போகும்படியாக செய்தார். But God had written it in the book of remembrance. தேவன் அவைகளை எல்லாம் ஞாபக புஸ்தகத்திலே எழுதிவிட்டார். So that this action might be, blessing might come later. ஆகவே இந்த ஆசீர்வாதம் பிற்பாடு வரும்படியாக. Supposing Joseph had been released at that time. ஒருவேளை யோசேப்பு அந்த நேரத்திலே சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தால், The butler went and told the king, பானபாத்திரக்காரன் ராஜாவினிடத்திலே சொல்லியிருப்பான், "Is it true? Then release him immediately." அப்படியா, இது உண்மையா? அப்படி என்றால் சிறைச்சாலையிலிருந்து உடனே விடுவித்து விடு. Joseph is released from prison. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பான். He has to look for a job now. அவன் இப்பொழுது ஒரு வேலைக்காக தேடி இருப்பான். So when he goes for the interview, they'll ask him, "What's your qualification?" அவன் ஒரு நேர்முக தேர்வுக்காக நேர்முக காணலுக்காக செல்லும் பொழுது உன்னுடைய கல்வி யோகியதாம்சம் என்ன என்று கேட்டிருப்பார்கள். 10 years in prison. 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். Will he ever get a job? அவன் வேலையை பெற்றுக்கொள்வானா? But at the right time, ஏற்ற நேரத்தில் the butler said, "I remember my faults this day." பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அந்த நாளை நினைவு கூறுகிறேன். There is a man who interpreted my dream. என்னுடைய சொப்பனத்தை வியாக்கியானம் செய்ததான ஒரு மனுஷன் அங்கு உண்டு. And as a result of that late remembrance, the action was so well timed that Joseph went right to the throne. தாமதமாக அவனுடைய செய்கை நினைவு கூறப்பட்டாலும் அவன் யோசேப்பு சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டான். Like that, dear brother, dear sister. பிரியமான சகோதரனே சகோதரியே, இதுபோல Perhaps God is silent in your life. ஒருவேளை தேவன் உன்னுடைய ஜீவியத்தில் மௌனமாக இருக்கலாம். But don't murmur. என்றாலும் முறுமுறுக்காதே. You will become the first category of people who are saying, "What's the use of serving God?" தேவனை சேவிப்பதினால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிற அந்த முதல் கூட்ட ஜனத்தினரை போல நீ இருக்கலாம். The next chapter says, அடுத்த such people will fall into the tribulation period. அத்தகைய ஜனங்கள் உபத்திரவ காலத்திலே விழுவார்கள் என்று அடுத்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். But for those who fear the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ, the next chapter says, the Son of righteousness will rise with healing in his wings. நீதியின் சூரியனானவர் அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துவார்.
he will rise with healing in his wings. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லுகிறார். So he will rise. அவரை உயர்த்துவார், அவர்கள் மீது உதிப்பார். So he will rise with healing in his wings. தன்னுடைய செட்டைகளின் ஆரோக்கியத்தினாலே அவர்கள் மீது உதிப்பார். So that is the hope that those people who fear the Lord have. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உடையதான நம்பிக்கை அதுதான். Remember, the Son of Righteousness will rise upon us at the coming of the Lord only if our names are recorded in the book of remembrance. நம்முடைய பெயர்கள் ஆனது ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தால் மாத்திரமே நீதியின் சூரியனானவர் அவருடைய சட்டையின் மகிமையினாலே நம்மீது உதிப்பார். Now, this prophet Malachi, இந்த மல்கியா தீர்க்கதரிசி, is the last of the Old Testament prophets. அவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே கடைசியானவர். But before ending his prophecy, அவருடைய தீர்க்க தரிசனத்தை முடிக்கும் முன்பாக he introduces another prophet. அவர் இன்னொரு தீர்க்கதரிசியை அவர் அறிமுகப்படுத்துகிறார். Chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று. Behold, I will send my messenger, and he shall prepare the way before me. Chapter 4 and verse 5. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். Before the coming of the great and dreadful day of the Lord. So here we see there are two prophecies made about a future prophet. எதிர்காலத்தில் வரப்போகிறதான தீர்க்கதரிசியை குறித்து இரண்டு இடங்களிலே இவ்விதமாக முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. No need to read, but in Matthew chapter 11 verses 10 and 14, மத்தேயு எழுதின சுவிசேஷம் chapter 11 11ஆம் அதிகாரம் 10ஆம் 14ஆம் வசனத்திலே அதை வாசிக்க வேண்டாம். But these two prophecies are fulfilled in John the Baptist. இது யோவான் ஸ்நானகனிடத்திலே இந்த இரண்டு தீர்க்கதரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டதை நாம் காணுகிறோம். And in verse 9 he is called a prophet. 9வது வசனத்திலே அவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். But do you know something? என்றாலும் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? Between Malachi and John the Baptist, மல்கியாவிற்கும் யோவான் ஸ்நானகருக்கும் இடையில் there was a period of 400 years where there was no prophet. 400 வருஷங்களாக தீர்க்கதரிசிகளே இல்லாத ஒரு காலம் இருந்தது. A period of 400 years where there was no prophet, no prophecy. 400 வருஷங்களாக தீர்க்கதரிசிகளும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை. A period of silence for 400 years. 400 ஆண்டு காலம் இந்த மௌன காலம் காணப்பட்டது. This is a period between the Old Testament and the New Testament. It is called the intertestamental period. புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ளதான இந்த ஏற்பாடுகளின் இடைக்காலம். What happened during these periods of silence? இந்த மௌன காலத்திலே என்ன சம்பவித்தது? Why did prophecy suddenly stop? ஏன் தீர்க்க தரிசனமானது திடீரென்று நின்று போயிற்று? Why didn't God raise up more prophets? ஏன் தேவன் அதிகமான தீர்க்கதரிசிகளை எழுப்பவில்லை? Why for a period of 400 years God never sent anyone to the children of Israel? 400 வருஷ காலம் ஏன் தேவன் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே தீர்க்கதரிசிகளை யாரையும் அனுப்பவில்லை? We know one reason is they had been constantly rejecting all these prophets. ஒரு காரியத்தை நாம் அறிவோம், தொடர்ச்சியாக அவர்கள் தீர்க்கதரிசிகளை எதிர்த்துக்கொண்டே தள்ளிக்கொண்டே இருந்தார்கள். Apart from that, we don't know any other reason. அதற்கு அப்பால் நமக்கு வேறொரு காரணம் தெரியாது. But many things happened during those 400 years of silence from which we have to study many things. இந்த 400 ஆண்டு கால மௌன காலத்திலே அநேக காரியங்கள் சம்பவித்தது. இதை நாம் படிக்க வேண்டும். We will take a few out of them and study them for our edification. நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவைகளில் சிலவற்றை எடுத்து நாம் படிப்போமாக. First of all, முதலாவது, who were the prophets? தீர்க்கதரிசிகள் யார்? What was the duty of the prophets? தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன? They
taught the way of the Lord. அவர்கள் கர்த்தருடைய வழியை குறித்து பேசினார்கள். They pinpointed sin and backsliding amongst the Israelites. இஸ்ரவேலர்கள் மத்தியிலே பாவத்தை குறித்தும் பின்மாற்றத்தை குறித்தும் குறிப்பாக உணர்த்தினார்கள். And they warned of judgment that is going to come. அவர்கள் மீது வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து அவர்களிடத்திலே எச்சரித்தார்கள். But now no more prophets, no more prophecy. இப்பொழுதோ தீர்க்கதரிசிகளே இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை. So nobody is there to pinpoint sin. ஆகவே பாவத்தை குறிப்பாக உணர்த்தும்படியாக யாரும் இல்லை. No one is there to warn of judgment. நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கும்படியாக யாரும் இல்லை. It's dangerous to be without a prophet. தீர்க்கதரிசி இல்லாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது. In the times of all the kings there were prophets. எல்லா ராஜாக்களின் காலங்களிலேயும் நாம் தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். In the time of Solomon there was no prophet. சாலமோனின் நாட்களிலோ தீர்க்கதரிசிகள் இல்லை. There was no one to correct him. அவனை சரி செய்யும்படியாக யாரும் இல்லை. It is dangerous to be without a prophet. தீர்க்கதரிசி இல்லாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது. There is no one, no human being who is outside of error, outside of correction. எந்த மனிதனும் அவன் திருத்தப்பட முடியாதவனாக இல்லை. அவசியம் இல்லாதவனாக அவன் காணப்படவில்லை. There is no human being who is above correction. திருத்தப்பட முடியாத அளவிற்கு எந்த மனுஷனும் மேம்பட்டவன் அல்ல. திருத்த தேவையில்லாத அளவுக்கு எந்த மனுஷனும் மேம்பட்டவன் அல்ல. Because we are all human, at some time or the other we all need correction. நாம் எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறோம். ஆகவே ஏதாகிலும் ஒரு வழிமுறையிலே எந்த நேரத்திலே நமக்கு சரி செய்தல் தேவைப்படுகிறது. Whether we are servants of God or believers, we all need people to correct us. நாம் கர்த்தருடைய ஊழியக்காரரோ அல்லது விசுவாசிகளோ நம்மை திருத்தும்படியாக யாரோ ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார். Look at David. தாவீதை பாருங்கள். He was a king. அவன் ராஜாவாக இருந்தான். But he was a prophet also. அவன் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. There are so many prophecies in his psalms. அவனுடைய சங்கீதங்களிலே अनेक தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகிறது. Who is a prophet? Who is a prophet? ஒரு தீர்க்கதரிசி யார்? See the Tamil term. He is one who can see far away. மிகவும் தொலைதூரத்தில் உள்ளதான ஒன்றை அவன் காணக்கூடியவன். According to the Tamil term. தமிழ் மொழிபெயர்ப்பிற்கு ஏற்றவண்ணமாக தீர்க்கதரிசி means one who can see far away. தீர்க்கதரிசி என்று சொன்னால் தொலைவில் உள்ளதான ஒன்றை காணக்கூடியவன். So David is a prophet. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. But he needed a Nathan the prophet to correct him. என்றாலும் அவனை சரிப்படுத்தும்படியாக சீர்படுத்தும்படியாக அவனுக்கும் ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. நாத்தான் தீர்க்கதரிசி. So he needed a Nathan the prophet to correct him. ஆகவே அவனை சரி செய்யும்படியாக நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அவனுக்கு தேவைப்பட்டது. So none of us is beyond the correction. We all need correction at some time or the other. நாம் ஏதோ ஒரு வழிமுறையில் எந்த நேரத்திலாகிலும் நம்மை சரி செய்யும்படியாக ஒருவர் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுகிறது. God may in some way or the other raise up people to point out our errors to correct us. நம்முடைய குற்றங்குறைகளை சுட்டிக்காட்டி நம்மை சீர்படுத்தும்படியாக தேவன் அவ்வப்பொழுது மனுஷரை ஏற்படுத்துகிறார். Such people are only a wall of protection. அத்தகையோர் நம்மை சூழ பாதுகாக்கிற ஒரு மதில் சுவர். Looking at it outwardly, they might seem to be our adversaries, but spiritually they are the ones who protect our lives. வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு எதிராளிகளைப் போல காணப்பட்டாலும் நம்முடைய ஆத்துமாவை ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாப்பவர்கள் அவர்கள்தான். Maybe a person comes as an adversary, always criticizing us. ஒருவேளை ஒரு எதிராளியைப் போல நம்மிடத்திலே வந்து நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் நம்மிடத்தில் உணர்த்திக் கொண்டிருப்பார்கள். சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பார்கள். They criticize us. விமர்சனம் செய்வார்கள். But even in such situations, அத்தகைய சூழ்நிலைகளிலேயும் if we are spiritual, we will try to make use of that criticism only to correct our lives. நாம் ஆவிக்குரிய ஜனங்கள் என்றால் அவருடைய விமர்சனங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றவண்ணமாக நம்மை சரி செய்து கொள்வோம். One day in a huge convention, I was playing the keyboard. ஒரு நாளிலே ஒரு பெரிய கன்வென்ஷனிலே நான் இந்த கீபோர்டு இசைக்கருவியை வாசித்துக் கொண்டிருந்தேன். 2 or 3 days I had played. 2-3 நாட்கள் நான் வாசித்தேன். Third day morning, we were standing as a group after the meeting. மூன்றாவது நாள் கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் ஒரு சிலராக அப்படியே சூட நின்று கொண்டிருந்தோம். Somebody came up to that group
ஒருவர் அந்த கூட்டத்தினர் அருகே வந்தார். And said, what is this music? Not at all good. என்ன இது இசைக்கருவியை வாசிக்கிறீர்கள், அது நன்றாகவே இல்லை. Didn't tell me. அவர் சொல்லவில்லை, என்னை பார்த்து சொல்லவில்லை, அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார். What is this music? Not at all good. என்ன இசை, நன்றாகவே இல்லை. Yesterday morning it was good. நேற்றைய தினம் காலையிலே அது நன்றாக இருந்தது. Because yesterday morning someone else had played. ஏனென்றால் காலையிலே வேறு யாரோ ஒருவர் வாசித்தார். I got so hurt. நான் உடனடியாக பாதிக்கப்பட்டேன். Look at this person. இந்த மனுஷன் துக்கப்பட்டேன். Look at this person, how in front of such a group of people straightforward comes and criticizes like this. இத்தகைய கூட்டத்தினர் மத்தியிலே நேரடியாக வந்து முகத்திற்கு முகம் பார்த்து இவர் இவ்விதமாக ஒரு விமர்சனம் செய்கிறாரே. So I went and told my leader, see, if they don't want me to play, they don't like me to play, I don't want to play. அப்பொழுது என்னுடைய நடத்திப்புக்காரரிடத்திலே நான் போய் சொன்னேன், நான் வாசிப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் வாசிக்கவில்லை. I am very hurt with that person. நான் அந்த நபரின் மூலமாக மிகுந்த வருத்தப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். Then the leader said, no, you have to play. I am asking you to play. அப்பொழுது நடத்திப்புக்காரர் சொன்னார், நான் சொல்லுகிறேன், நீ வாசிக்க வேண்டும். So in the evening with great sorrow, reluctantly I went to play. நான் அந்த மாலை நேரத்திலே மிகுந்த துக்கத்தோடு மன விருப்பம் இல்லாதவனாக நான் அந்த இசைக்கருவியை இசைத்தேன். And God asked me, அப்பொழுது தேவன் என்னிடத்திலே கேட்டார், why were you hurt? நீ ஏன் துக்கப்பட்டாய்? Is it not because you feel that you play the keyboard very well that you are hurt? Is it not because you feel that you play the keyboard very well that you are hurt? நீ ஏதோ அந்த இசைக்கருவியை நன்றாக வாசித்தாய் என்று வாசிக்கிறாய் என்று நினைத்ததினால் அல்லவா நீ துக்கப்பட்டாய்? You have a personal opinion that you play well. நீ நன்றாக வாசிக்கிறாய் என்ற ஒரு பெரிய எண்ணம் உனக்குள் இருக்கிறது. That is why when that person said something contrary to that, you are hurt. ஆகவே தான் அந்த நபர் உன்னுடைய விருப்பத்திற்கு எதிர்மறையாக சொல்லுகின்ற பொழுது நீ அதனாலே துக்கப்பட்டாய். So that you are hurt is only your pride. உன்னுடைய பெருமையினாலே நீ துக்கப்பட்டாய். Immediately I repented. உடனடியாக நான் மனஸ்தாபப்பட்டேன். Then the very person who criticized me, I started praising God for giving such a person. என்னை விமர்சித்ததான அந்த நபருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரித்தேன். ஏனென்றால் அவர் என்னை விமர்சித்தாரே. I said, Lord, thank you for raising up such people to show me my pride. ஆண்டவரே, என்னுடைய பெருமையை சுட்டிக்காட்டும்படியாக இத்தகைய நபரை எழுப்பினீரே, அதற்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். So God was able to rectify my life because of that. தேவன் இதன் மூலமாக என்னுடைய ஜீவியத்தை அவர் சரி செய்தார். So in some way or the other, God will raise up people to correct us, to show us our faults. Thank God for them. நம்முடைய குற்றங்குறைகளை சுட்டிக்காட்டும்படியாக தேவன் சிலரை எழுப்பி விமர்சிக்க வைப்பார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். On the other hand, அடுத்த பகுதியிலோ, if someone comes and criticizes us, யாராவது ஒருவர் வந்து நம்மை விமர்சித்தால், why did you say that? நீ ஏன் இவ்விதமாக சொல்லுகிறாய்? If they ask us that, இவ்விதமாக அவர்கள் கேட்டால், we can say, you mind your own business. நீ உன்னுடைய வழியை பார்த்து கொண்டு போ. As if you are very righteous. நீ ஏதோ ஒரு பெரிய நீதிமானை போல பேசுகிறாய். I know what you do. நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியும். This is a common conversation. இதுதான் நம்முடைய பொதுவான சம்பாஷணை. What will happen? என்ன நடக்கும்? Next time that person will be afraid to come and ask us when we make a mistake. அடுத்த முறை நாம் தவறு செய்கின்ற நேரத்திலே அந்த குறிக்கப்பட்ட நபர் நம்மிடத்திலே வந்து சொல்லுவதற்கே பயப்படுவார். What have I done? நான் என்ன செய்தேன்? I have broken my wall of protection. என்னுடைய பாதுகாப்பான காணப்படுகின்ற அந்த மதிலை நான் உடைத்து போட்டேன். I have lost one person, one prophet who can come and correct me. என்னை சீர்படுத்துகிற சரி செய்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை நான் இழந்தேன். That is a very dangerous situation. அது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை. Today we want independence. இன்றைக்கு நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க We விரும்புகிறோம். don't want anyone to correct us. நம்மை சீர்படுத்தும்படியாக யாரையும் அனுமதிப்பதில்லை. My wish, my pleasure, this is my body, I will do what I like. Who will question me? இது என்னுடைய சரீரம், என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். என்னை திருத்துவதற்கு இவர் யார்? We can say that. நாம் சொல்லலாம். Life will be happy.
ஜீவியம் சந்தோஷமாக இருக்கும், but the end will be bitter. என்றாலும் முடிவோ கசப்பாக இருக்கும். But God must keep prophets in the church. தேவன் தாமே சபையிலே தீர்க்கதரிசிகளை வைக்க வேண்டும். God must keep people to correct us and show us our faults. நம்முடைய குற்றங்குறைகளை சுட்டிக்காட்டி நம்மை சரி செய்வதற்கு தேவன் ஜனங்களை சபையிலே வைக்க வேண்டும். For none of us is outside of error. We are all people who make mistakes. தவறு செய்யாதவர்கள் யாருமே இங்கு இல்லை. நாம் எல்லாரும் தவறு செய்கிறதான மனிதர்கள். They say in English, the only person who does not make mistakes is the person who does nothing. தவறு செய்யாத ஒரு நபர் ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ஒன்றுமே செய்யாதவராக இருப்பார் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. So only people who don't do anything won't make mistakes. எந்த கிரியையும் செய்யாதவர்கள் தான் ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள். It is human to make mistakes. ஆகவே தவறு செய்வது மனித இயல்பு. But it is divine to learn from those mistakes, not to make mistakes again. அந்த தவறுகளை கண்டுபிடித்து இனிமேல் தவறு செய்யாமல் நம்மை திருத்திக் கொண்டு வாழ்வதுதான் தெய்வீகம். It is divine to accept criticism and correction and rectify our lives so that we might become Christ-like in the end. முடிவிலே நாம் கிறிஸ்துவை போல மாறும்படியாக விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நம்மை நாமே சரி செய்து கொண்டால் மாத்திரமே அது கிறிஸ்துவை போல மாற முடியும். But we have what is called ego. என்றாலும் நமக்குள்ளே ஒரு தனி ஆள் தத்துவம் ஈகோ என்று ஒன்று உண்டு. That is called the self. அதுதான் சுயம். That always resists. அது எப்பொழுதுமே எதிர்க்கும். Who is there to find fault with me? என்னிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கு இவர் யார்? So that always resists. அது எப்பொழுதுமே எதிர்த்துக் கொண்டிருக்கும். And that is dangerous to our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இது மிகவும் ஆபத்தானது. God should give us a heart that welcomes criticism. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு தந்தருள வேண்டும். God should give us our hearts to accept correction in the right spirit. சரி. 1 minute shall we all close our eyes and praise God for that? ஒரு நிமிட நேரத்துக்கு நம்முடைய கண்களை சற்று மூடி நாம் தேவனை இதற்காக ஸ்தோத்திரிப்போமா? We can quickly grow in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே துரிதமாக வளர முடியும். We can quickly humble ourselves and know how weak we are. நாம் உடனடியாக நம்மை தாழ்த்தி நாம் எவ்வளவு பலவீனர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். God should make us people who accept correction in the right spirit. சரியான வழிமுறையிலே சரியான ஆவியிலே இத்தகையதான சீர்படுத்துதலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு மனப்பக்குவத்தை தேவன் நமக்குள் தர வேண்டும். For that let us all praise God. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. Praise you Jesus. Praise you Jesus. Praise you Lord. Praise you Lord. Praise you. We praise you. We praise you. We praise you Lord. We praise you. 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 Apart from this, இதை தவிர during these days, இந்த நாட்களிலே, that is just before the period of 400 years of silence, இந்த 400 ஆண்டு மௌன காலத்திற்கு முன்பாக a miracle took place. ஒரு பெரிய அற்புதம் நடைபெற்றது. It took place in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே இந்த அற்புதம் நடைபெற்றது. Many of you may not have realized it. உங்களில் அநேகர் இதை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். From the time the children of Israel left Egypt, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டதுக்கு பிறகு, from the incident of the golden calf, அந்த பொன் கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, after they reached the land of Canaan, கானான் தேசத்தில் அவர்கள் சென்ற பிறகு, their history is stinking with idolatry. அவருடைய வரலாறானது இந்த விக்கிர ஆராதனையினாலே மிகவும் நாற்றமடித்துக் கொண்டிருந்தது. God tried to correct them. தேவன் அவர்களை சரி செய்ய விரும்பினார். Sent enemies after them. அவர்களிடத்திலே சத்துருக்களை அனுப்பினார். Sent prophets to them. அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். When they suffered, immediately they repented and turned to the Lord. அவர்கள் மிகவும் பாடுபடுகின்ற நேரத்திலே மனஸ்தாபப்பட்டு தேவனண்டை திரும்பினார்கள். But when they were all right, again they returned to their idolatry. அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே ஒரு நல்ல நிறவரத்திற்குள் திரும்புகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் இந்த விக்கிர ஆராதனைக்கு திரும்பி விடுவார்கள். Again and again God corrected them. மறுபடியுமாக தேவன் அவர்களை சரி செய்து கொண்டே வந்தார். Nothing could be done.
ஒன்றும் செய்ய இயலவில்லை. Hundreds and hundreds of years it was there. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இப்படியே கடந்து போயிற்று. But when they went to Babylon in captivity, அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிற்குள் சென்றபோது, and when they came back, அவர்கள் திரும்ப வந்த பிறகு, as the Israelites returned to their homeland, இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய தாய் நாட்டிற்கு திரும்பின போது, in a mysterious way, there were no more idols in the land of Israel. ஒரு ரகசியம் என்னவென்றால் அந்த தேசத்திலே விக்கிர ஆராதனை என்பதே இல்லை. See, in Jesus' time, இயேசுவின் நாட்களில் பாருங்கள், do we ever see in Jesus' time any idols in the land of Israel? இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே ஏதாகிலும் விக்கிரகங்கள் காணப்பட்டதுண்டா? No idols at all. அங்கு விக்கிரகங்களே இல்லை. So in some mysterious way idols had gone out of the land. ஏதோ ஒரு ரகசியமான வழிமுறைகளிலே அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. Even today there are no idols. இன்றைக்கும் கூட அங்கு விக்கிரகங்கள் கிடையாது. In some mysterious way idols had gone out of the land. ஏதோ ஒரு ரகசியமான வழிமுறைகளிலே அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு போய்விட்டது. But there is a lesson to learn here. என்றாலும் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு பாடம் உண்டு. If you turn to Matthew chapter 12 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் and read only in Tamil please, verses 43 to 45. 43 முதல் 45 வசனங்கள் வரை தமிழில் மாத்திரம் வாசியுங்கள். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது இந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். So this unclean spirit had left Israel. இந்த அசுத்த ஆவி இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டது. But it remained empty. என்றாலும் அது அங்கே வெறுமையாக இருந்தது. They should have immediately filled that place with their love for their God. அந்த இடத்தை உடனடியாக அவர்கள் தேவன் மீது வைத்ததான அந்த அன்பினாலே நிரப்பியிருக்க வேண்டும். But they continued to reject the prophets. என்றாலும் அவர்கள் தொடர்ச்சியாக தீர்க்கதரிசிகளை எதிர்த்துக் கொண்டே இருந்தார்கள். Except for a small group who feared God. ஒரு சிறிய கூட்டத்தினர் அவர்கள் மாத்திரமே தேவனுக்கு பயந்திருந்தார்கள். And when Jesus came, they rejected him also. இயேசு கிறிஸ்து வந்தபோதும் கூட அவரையும் கூட எதிர்த்து தள்ளினார்கள். So what happened was, that spirit had gone out, but it was not filled with God. அசுத்தாவி அவர்களை விட்டு புறப்பட்டு போய்விட்டாலும் கூட அந்த இடத்திலே தேவனுடைய அன்பினாலே அவர்கள் நிறைக்கவில்லை. It was left empty. அது வெறுமையாகவே இருந்தது. So many other spirits started rushing in to take that place. அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும்படியாக அநேக ஆவிகள் அங்கு வந்து மோதிது. They rejected Jesus when he came. இயேசு வந்த பொழுது அவர்கள் இயேசுவை புறம்பே தள்ளினார்கள். But now many other spirits have come in. அநேக ஆவிகள் வந்து உள்ளே வந்தது. Today Israel is a very, very worldly country. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமானது லௌகிகத்தினாலே நிரம்பிய ஒரு தேசமாக இருக்கிறது. You speak about Jesus, they will even go to the extent of killing you. இயேசுவை குறித்து அங்கு பேசினால் உங்களை கொல்லுகின்ற அந்த உச்சகட்டத்திற்கே அவர்கள் வந்து விடுவார்கள். So they hate Jesus even today. இன்றைக்கும் கூட அவர்கள் இயேசுவை வெறுக்கிறார்கள். But many other spirits have come in. அநேக பல ஆவிகள் அங்கு வந்துவிட்டது. We will see 2 or 3 of them now. இப்பொழுது அவைகளில் 2-3 நாம் காண்போம். But what does the Bible say? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? The spirit that has gone out will come back. அது புறப்பட்டு போன அசுத்த ஆவியானது திரும்ப வந்து and with other spirits will go and sit in that old place. மற்ற ஆவிகளோடு கூட சேர்ந்து அந்த படையிடத்தில் போய் அமர்ந்து so that the latter state will be worse than the first. அந்த பின்னிலைமையானது முன்னிலைமையை காட்டிலும் மிகவும் மோசமானதாக்கிற்று. So idolatry is not there now. இப்பொழுது விக்கிர ஆராதனை அங்கு இல்லை. But it will come back. என்றாலும் அது திரும்ப வரும். How? எவ்விதமாக? When எப்பொழுது the Antichrist as a person will go and sit in the temple saying, I am God. அந்திக்கிறிஸ்து தேவாலயத்திற்குள் போய் அமர்ந்து கொண்டு நானே தேவன் என்று அவன் சொல்ல. And the latter state is worse than the first. பின்னிலைமையானது முன்னிலைமையை காட்டிலும் மிகவும் மோசமானதாக இருக்கும். Then it was only
it was only an image. அது ஒரு Then in the Old Testament. பழைய காலத்திலே அது வெறும் சொரூபமாகவே இருந்தது. But it is now Satan in a person who comes and sits there. இப்பொழுது சாத்தான் ஒரு நபராக ஒரு ஆளாக அங்கு அமருகிறார். The latter state is worse than the first. பின்னிலைமையானது முன்னிலைமையை காட்டிலும் மிகவும் மோசமானதாக இருக்கும். Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே சகோதரியே, the only way to fill our hearts, the only person meant for our hearts is Jesus. நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதான ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. One man of God said, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், don't give first place to Jesus in your life. உன்னுடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை தந்துவிட வேண்டாம். Jesus does not want the first place. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முதலிடம் தேவையில்லை. Jesus wants all the place. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா இடமும் தேவை. We must fill our hearts with him. நம்முடைய இருதயத்தை அவராலே நிரப்பிக் கொள்வோமாக. If there is anyone here who has come newly, யாராகிலும் ஒருவர் புதிதாக இங்கு வந்திருப்பீர்கள் என்றால், remember, if you want true satisfaction in your life, உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு முழுமையான திருப்தி ஏற்பட வேண்டும் என்றால், no matter what you try in this world, nothing will satisfy you. இந்த உலகத்தில் நீங்கள் எதை சோதித்து பார்த்தாலும் எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாது. If you think money will satisfy you, you are far from it. பணம் உங்களை You are far from the truth. நீ பணம் உங்களை திருப்திப்படுத்தும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தை விட்டு வெகு தொலைவில் இருப்பீர்கள். There was a very popular tennis star a few years ago by name McEnroe. மெக்கென்ரோ என்கிறதான ஒரு டென்னிஸ் வீரர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஜொலித்துக் கொண்டிருந்தார். At the age of 24, he had become a billionaire. 24வது வயசிலே பில்லியன் கணக்கான பணத்திற்கு உரிமையாளராக அவர் மாறினார். He became so rich, he had everything to enjoy in the world. அவர் மிகவும் பெரிய ஐஸ்வர்யனாக மாறினார். இந்த உலகத்திலே அவர் நினைத்தால் எதையும் அனுபவிக்க முடியும். One day they interviewed him on the television. ஒரு நாளிலே தொலைக்காட்சியிலே அவரோடு கூட ஒரு சம்பாஷணை நடந்தது. They asked him, what is the greatest challenge that you face every day in your life? உம்முடைய ஜீவியத்திலே நீர் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றதான சவால் என்ன? பெரிய சவால் என்ன? He said, the greatest challenge that I face every day in my life is to keep myself from committing suicide. ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிறதான என்னுடைய ஜீவியத்தில் நான் சந்திக்கிறதான ஒரு பெரிய சவால் என்னவென்றால் தற்கொலை செய்வதிலிருந்து என்னை தப்பிக்க வைப்பதுதான். Every day it was a struggle for him. ஒவ்வொரு நாளும் அது அவருக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. Every day he was keeping himself from committing suicide. ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்கின்ற அந்த முயற்சியிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள வைப்பார். So rich, பெரிய பணக்காரர். So money is not the answer. ஆகவே பணம் அதற்கு பதில் அல்ல. Whatever we try in this world, இந்த உலகத்திலே நாம் எதை சோதித்து பார்த்தாலும், whatever it be that might seem to satisfy you, உங்களை திருப்திப்படுத்த கூடும் என்று எந்த பொருள் அது காணப்பட்டாலும், it might be something or someone, அது ஒருவேளை சில பொருளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் யாரோ ஒருவராக there இருக்கலாம். will always be a lingering emptiness in your heart. என்றாலும் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஏதோ ஒரு வெற்றிடத்தை, ஒரு சூன்யமான இடத்தை நீங்கள் காண்பீர்கள். Because your heart is made only for one person, and that is Jesus. உங்களுடைய இருதயமானது ஒரே ஒரு நபருக்காகவே உருவாக்கப்பட்டது, அவர் இயேசு. And unless Jesus fills that place, you will never be fully satisfied. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டால் மாத்திரமே உங்களால் திருப்திப்பட முடியும், இல்லாவிட்டால் முடியாது. So dear brother, dear sister, anyone of you who have come here newly, understand you have come to the right place for your hearts to be filled with the right person. ஆகவே யாராகிலும் ஒருவர் புதிதாக வந்திருப்பார் என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை நிரப்பக்கூடியவர் ஒருவரே, அவரே இயேசு. If you have him, you have everything. உங்களுக்குள் அவர் இருப்பார் என்றால் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். Physical and spiritual, everything is yours when you have Jesus. உங்களிடத்திலே இயேசு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக உலக சம்பந்தமாக எல்லாம் இருக்கும். And another thing that we learn in those days, அந்த நாட்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு காரியம், when prophecy stopped, தீர்க்க தரிசனங்கள் நிறுத்தப்பட்ட போது,
a lot of false prophets came into existence. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். And a lot of book writers came into existence. அநேக புத்தக எழுத்தாளர்கள் அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். They started writing many books that looked just like the books of the Bible. வேதாகம புத்தகங்களை போலவே அவர்களும் கூட அநேக புத்தகங்களை எழுதி உருவாக்கினார்கள். Today they are called the Apocrypha. அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லுகிறோம். So they are a collection of books that were written in these 400 years of silence, but they are not part of the Bible, though they seem to be like the Bible. இந்த 400 ஆண்டுகால மௌன காலகட்டத்திலே இத்தகைய புத்தகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது, எழுதப்பட்டது. அவைகள் வேதாகமத்தை போல காட்சியளித்தாலும் அது வேதாகமம் அல்ல. That is happening today also. இன்றைக்கும் கூட அப்படியே நடக்கிறது. So many things that seem to be good for the ear, that seem to be Christian, that seem to be like the truth. அநேக காரியங்கள் காதுகளுக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது, அது கிறிஸ்தவ மார்க்கத்தை போல காணப்படுகிறது, அது அறிவுக்கு நன்றாக இருப்பதை போல புலப்படுகிறது. It seems to be like the truth. சத்தியத்திற்கு ஒப்பாக காணப்படுகிறது. In the apocryphal writings, God is there, angels are there, demons are there, but people are there, even some saints of the Old Testament are mentioned. தள்ளுபடி ஆகமங்களிலே தேவன் இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் புத்தகத்திலே தூதர்கள் பிசாசுகள் காணப்படுகிறார்கள். அதே நேரத்திலே வேதாகமத்திலே மற்ற பரிசுத்தவான்களுடைய பெயர்களும் கூட அங்கு இருக்கிறது. But those books are not inspired by the Holy Ghost. என்றாலும் அந்த புத்தகங்களோ கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்படவில்லை. So also there are so many teachings today. இது போலவே இன்றைக்கு அநேக போதனைகள் காணப்படுகிறது. It looks like the truth. அவைகள் சத்தியத்தை போல காணப்படுகிறது. It seems to appeal to our senses. நம்முடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு ஏற்றாற் போல காணப்படுகிறது. But our heart should be very sincere to know the truth. என்றாலும் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்க வேண்டும். And it was in that period of 400 years of silence that the Greek Empire existed. இந்த 400 ஆண்டு கால மௌன காலத்திலேதான் கிரேக்க சாம்ராஜ்யமானது நிலை கொண்டிருந்தது. It came towards the middle of the 400 years. The Greek Empire started. இந்த 400 ஆண்டு காலத்தினுடைய மைய பகுதியிலேதான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யமானது ஆரம்பித்தது. But before that, many philosophers rose up. அதற்கு முன்பாக அநேக தத்துவ ஞானிகள் அவர்கள் எழும்பினார்கள். We know of Socrates. சாக்ரட்டிஸ் என்கிற தத்துவ ஞானியை நாம் அறிவோம். He existed in those days. அந்த நாட்களிலே அவர் இருந்தார். His student was Plato. அவருடைய மாணவராகிய பிளாட்டோ என்பவர். And Plato also lived in those days. பிளாட்டோவும் கூட அந்த நாட்களிலேதான் அவர் ஜீவித்தார். Plato's student was Aristotle. பிளாட்டோவினுடைய மாணவர் அரிஸ்டாட்டில் என்பவர். Aristotle lived in those days. அரிஸ்டாட்டிலும் கூட அந்த நாட்களில் தான் ஜீவித்தார். Aristotle's student was Alexander the Great. அரிஸ்டாட்டிலுடைய மாணவர்தான் மகா அலெக்சாண்டர். And he went about conquering kingdoms, spreading that Greek philosophy to various parts of the world. அவர்தான் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் படையெடுத்து சென்று தம்முடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இந்த கிரேக்க ஞானிகளுடைய தத்துவத்தை அவர் அப்படியே பரப்ப விரும்பினார். So those were the days when new writings were sprouting. அந்த நாட்களிலேதான் புதிய எழுத்தாளர்கள் தோன்றி எழுத்துக்களை செய்தார்கள். And new philosophies were sprouting. புதிய தத்துவங்களும் கூட முளைத்தெழும்ப ஆரம்பித்தது. So in that 400 years of silence, see all that was happening. இந்த 400 ஆண்டு கால மௌன காலத்திலே என்னவெல்லாம் சம்பவித்தது என்று பாருங்கள். Today also, from the Bible, many people are preaching many things. What is the truth? இன்றைக்கும் கூட வேதாகமத்திலிருந்து அநேக ஜனங்கள் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அவருடைய சத்தியம் என்ன? Today there are thousands and thousands of churches. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள், ஆலயங்கள் இருக்கிறது. But you know one thing? என்றாலும் உங்களுக்கு ஒரு காரியம் தெரிய Today வேண்டும். 10,000 churches might exist. இன்றைக்கு 10,000 சபைகள் காணப்படலாம். But in the Bible only 2 churches exist. என்றாலும் வேதாகமத்திலோ இரண்டு சபைகள் மாத்திரமே காணப்பட்டது. Both are represented by women. அவைகள் இரண்டுமே ஸ்திரீகளினாலே அவைகள் உருவகப்படுத்தப்படுகிறது. Both are represented. They are
revealed in the form of women in the Bible. வேதாகமத்திலே ஸ்திரீகளின் மூலமாக அவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. In Revelation chapter 12 there is a woman. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். In Revelation chapter 17 there is another woman. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இன்னொரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். These are the only two churches that exist according to the Bible. வேதாகமத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே இந்த இரண்டு சபைகள் தான் உண்டு. So from Revelation chapter, the woman of Revelation chapter 12, a group of people will be formed as the man child and will go when Jesus comes. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது அவர் அந்த சபையிலிருந்து ஒரு கூட்டத்தினராகிய ஜனங்கள் தங்களை ஆண் பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு கர்த்தர் வரும்பொழுது அவரோடு செல்வார்கள். They will become the man child. அவர்கள் ஆண் பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள். பிள்ளையாக, ஆண் பிள்ளையாக மாற்றப்படுவார்கள். And they will be caught up when Jesus comes. இயேசு வரும்பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். But in Revelation 17 there is another church. It's the fallen church. She is called the whore. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன ஒரு சபையை நாம் அங்கு காண்கின்றோம். அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். அவள் வேசி என்று அழைக்கப்படுகிறாள். She is seen in the wilderness. அவள் வனாந்தரத்திலே காணப்படுகின்றாள். So there are only two churches. இரண்டு சபைகள் மாத்திரமே. So whichever church you and I go, நீங்களும் நானும் செல்லுகிறதான சபை எதுவாக இருந்தாலும் there might be 10,000 churches in the world today. இன்றைக்கு உலகத்திலே 10,000 சபைகள் இருக்கலாம். But remember, in God's sight all these 10,000 churches are divided into two groups. தேவனுடைய பார்வையில் இந்த 10,000 சபைகளும் ரெண்டு கூட்டமாக பிரிக்கப்படும். They are divided into two groups. அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. One group is getting ready for the coming of the Lord. ஒரு கூட்டத்தினர் கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். Even from that group only few will go, some will be left behind. அந்த கூட்டத்தினரிலேயும் கூட சொற்பமானவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். But the other group, என்றாலும் மற்ற கூட்டமோ, they may be Christians, அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். there may be hundreds of churches, அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கலாம். but they are getting ready for the Antichrist's regime. அந்த கிறிஸ்துவினுடைய அரசாட்சிக்காக தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்பவர்கள். We are not trying to say we are the true church, not at all. நாங்கள் தான் உண்மையான சபை என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லுகிறதில்லை. But let us ask ourselves this question. என்றாலும் இந்த கேள்வியை நம்மை பார்த்தே நாம் கேட்டுக்கொள்வோமாக. Am I going to a church where I am getting ready for the coming of the Lord? கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்குகிற அந்த சபைக்கு நான் போகிறேனா? Does my conscience and my spirit tell me that I am growing towards the coming of the Lord? கர்த்தருடைய வருகையை நோக்கி நான் போகிறேன் என்று என்னுடைய மனசாட்சி என்னுடைய ஆவியும் சொல்லட்டும். Am I being given coming of the Lord? கர்த்தருடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக்கப்படும்படியாக எனக்கு போதனைகள் கொடுக்கப்படுகிறதா? Or am I just stuck in my spiritual life? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அப்படியே நின்று போனேனா? Am I just going to church to give God attendance? Lord, I am here this Sunday too. ஆண்டவரே, நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து விட்டேன் என்று கர்த்தருக்கு அந்த வருகை பதிவேட்டிலே குறித்துக் கொள்ளும்படியாக நான் அங்கு சென்றேனா? Let's check ourselves. நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. Truth is one. சத்தியம் ஒன்றே. The man child has to be ready. ஆண் பிள்ளை ஆயத்தமாக வேண்டும். What does the Bible say? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? When he appears, அவர் வெளிப்படும் பொழுது, when Jesus appears, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, we shall be like him. நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். Am I growing to that standard? நான் அந்த நிலவரத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? If not, find out the right place where we can be growing healthily in our spiritual life. அப்படி அல்லவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆரோக்கியமாக வளருகிறதான அந்த இடத்தை கண்டுபிடிப்போமாக. Fourthly, நான்காவதாக, in that period, அந்த காலத்திலே when the Greek empire spread across the world, கிரேக்க சாம்ராஜ்யமானது உலகமெங்கும் பரவுகிறதான அந்த நேரத்தில் the Greek language also spread to many parts of the world. கிரேக்க பாஷையும் கூட உலகத்தின் பல பகுதிகளுக்கு பரவிச்சு. It was at that time அந்த நேரத்தில் தான் our Bible also was translated into Greek.
அந்த சமயத்திலேதான் நம்முடைய வேதாகமும் கூட கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. The whole of the New Testament, the original New Testament is in Greek. இப்ப புதிய ஏற்பாடு முழுவதுமாக அந்த மூலமானது கிரேக்க பாஷையிலே இருக்கிறது. And the Old Testament was also translated into Greek. பழைய ஏற்பாடும் கூட முற்றிலுமாக கிரேக்க மொழியிலே Now மொழிபெயர்க்கப்பட்டது. if it was this Bible was available only in Hebrew, only the Jews would have understood it. இந்த வேதாகமமானது எபிரேய மொழியிலே மாத்திரம் இருந்தது. ஆகவே யூதர்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்ள முடியும். If it was only in Hebrew, only the Jews would have understood it. எபிரேய மொழியிலே மாத்திரம் இருந்திருக்கும் என்றால் யூதர்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள But முடியும். because it was translated into Greek, people in the neighboring countries who also knew Greek were able to read the Bible. இந்த வேதாகமமானது கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டபடியினாலே இந்த கிரேக்க மொழி தெரிந்ததான அனைத்து நாடு மக்களும் கிரேக்க மொழி தெரிந்தவர்கள் இதை படித்து புரிந்து கொள்ள So முடியும். although the devil used this chance to defile the Israelites and the world with strange philosophies and teachings and writings, வித்தியாசமான தத்துவங்களினாலும் வித்தியாசமான எழுத்தாளர்களினாலும் பிசாசானவன் இஸ்ரவேலரை கலங்கப்படுத்த தீட்டுப்படுத்த ஒரு பக்கம் அவன் விரும்பினாலும் and the rest of the world also, மற்ற உலகத்தினரையும் கூட அவன் தீட்டுப்படுத்த விரும்பினான். God used this adverse situation to spread his word to other countries. இந்த எதிர்மறையான சூழ்நிலையை தேவன் தாமே அவர் அதை எடுத்துக்கொண்டு இந்த வேதாகமமானது உலகம் முழுவதும் பரவும்படியாக தேவன் அதை மாற்றினார். That is God. அதுதான் தேவன். They say in Tamil, for an able man, even a blade of grass is a weapon. ஒரு பலவானுக்கு புல்லும் ஒரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. God is an expert in that. தேவன் இதை காட்டிலும் மிகவும் மேலானவர். He is able to take any situation and use it for his advantage. எந்த சூழ்நிலையும் அவர் கையில் எடுத்து அதை தமக்கு பிரயோஜனம் உள்ளதாக அவர் மாற்றிக்கொள்வார். And if children of God get associated with God in that way, we also can use any situation to our advantage. தேவனுடைய பிள்ளைகள் இத்தகைய வழிமுறையிலே அவர்கள் தேவனோடு கூட அவர்கள் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்வார்கள் என்றால் நாமும் கூட எத்தகைய சூழ்நிலையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். One day one old woman had no bread in the house. ஒரு நாளிலே ஒரு வயதான தாயாருடைய வீட்டிலே அவர்களுக்கு புசிப்பதற்கு அப்பம் இல்லை, No money. பணம் இல்லை. So she prayed, ஆகவே அவர்கள் ஜெபித்தார்கள். Jesus, please give me bread. இயேசுவே, நீர் எனக்கு அப்பத்தை தாரும். One young man was passing by. ஒரு இளைஞன் அந்த வழியாக கடந்து He சென்றான். didn't believe in God. அவன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவன். He heard this woman praying. இந்த தாயார் ஜெபித்ததை அவன் கேட்டான். So he got a mischievous idea. அவனுக்குள்ளே ஒரு பிழையான ஒரு எண்ணம் உண்டாயிற்று. He ran to the bakery, அவன் பேக்கரிக்கு உடனடியாக சென்றான். bought 2 loaves of bread 2 ரொட்டிகளை வாங்கி வந்தான். and pushed it through the chimney of that house. அந்த வீட்டினுடைய புகைப்போக்கியின் வழியாக அதை உள்ளே செலுத்தினான். This woman is praying, Jesus, give me bread. அப்பொழுது இந்த தாய், இயேசுவே எனக்கு அப்பத்தை தாரும். Suddenly she heard a sound. திடீரென்று அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. And 2 loaves of bread. 2 ரொட்டி துண்டங்கள். I prayed, Jesus gave me bread. நான் ஜெபித்தேன், இயேசு எனக்கு அப்பத்தை So தந்தார். she grabbed that bread. உடனடியாக போய் அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டார்கள். She heard a knock on the door. உடனடியாக அந்த கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்டது. When she opened, the young boy was standing there. அவர்கள் கதவை திறந்த போது அந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான். Old woman, why are you so happy? வயதான தாயாரே, ஏன் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்? No, I prayed for bread and Jesus gave me bread. நான் அப்பத்திற்காக ஜெபித்தேன், இயேசு எனக்கு ரொட்டியை தந்தார். What? Jesus gave you bread. I only pushed it through the chimney. இயேசுவா தந்தார், நான் தானே அந்த புகைப்போக்கின் வழியாக இந்த ரொட்டியை போட்டேன். What did the woman say? அந்த தாய் என்ன சொன்னார்கள்? I don't care who put it through the chimney. I prayed for bread. Jesus gave me bread. I got bread. That's all. புகைப்போக்கின் வழியாக யார் ரொட்டியை போட்டார்கள் என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல. நான் என் இயேசுவினிடத்திலே ரொட்டிக்காக அப்பத்திற்காக கேட்டேன், அவர் எனக்கு தந்தார். This young boy said, why did I do this? And he went back. அப்பொழுது இந்த இளைஞன் தன்னுடைய தலையிலே கொட்டிக்கொண்டு அவன் அப்படியே வழியே போய்விட்டான். So for children of God, nothing can deter them. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் எதிர்மாறாக காணப்படாது. Everything they can use only to grow forward in their spiritual life. தங்களுடைய ஜீவியத்தில் நடக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறும்படியாக அவர்கள் உபயோகிப்பார்கள். One more thing. இன்னொரு காரியம், In those days, அந்த நாட்களில்
a wrong spirit started working. ஒரு பிழையான ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது. You know what was that? அது என்ன தெரியுமா? It is called the spirit of legal holiness. அது சட்டத்தின்படி பரிசுத்தம். Not divine holiness. அது தெய்வீக பரிசுத்தம் அல்ல. It's called legal holiness. அது சட்டத்தின்படி பரிசுத்தம். Keeping all the laws. எல்லா பிரமாணங்களையும் அப்படியே கைக்கொள்ளுதல். Those were the days that the Pharisees came into existence. அந்த நாட்களில் தான் பரிசேயர்கள் அவர்கள் முற்றிலுமாக காணப்பட்டார்கள். They came into existence. அவர்கள் அப்பொழுது தோன்றினார்கள். See, in the Old Testament you never hear the word Pharisees. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசேயர் என்கிற பதத்தை நீங்கள் காண முடியாது. The Pharisees, the Sadducees, the Sanhedrin, all this came into existence those days. அந்த நாட்களில் தான் பரிசேயர், சதுசேயர், ஆலோசனை சங்கத்தார் இது போன்றதான நபர்களை நாம் காணலாம். They arose during those 400 years of silence. அந்த 400 ஆண்டு கால மௌன காலகட்டத்திலே தான் தோன்றினார்கள். So, what was happening? என்ன சம்பவித்தது என்றால் an atmosphere of legal holiness was being created in Israel that time. சட்ட ரீதியான பரிசுத்தம் என்பது இஸ்ரவேலிலே உருவாக்கப்பட்டது. And it was that worked against divine holiness. அது தெய்வீக பரிசுத்தத்திற்கு எதிரடையாக கிரியை செய்தது. What does that legal holiness say? அந்த சட்டதிட்டமான அந்த பரிசுத்தம் என்ன சொன்னது? It kills the sinner. அது பாவியை கொன்றது. That is why they dragged that woman caught in adultery. ஆகவே தான் விபச்சாரத்திலே கையுமெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். And when Jesus in his divine holiness started speaking of love and mercy, they could not bear it. இயேசு கிறிஸ்து அன்பினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்த பரிசுத்தத்தினாலும் நிறைந்தவராக அவர் பேசுகிற பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. And when he started preaching about forgiveness, they could not tolerate it. மன்னிப்பை குறித்து அவர் பேசுகிற பொழுது அவர்களாலோ சகித்துக் கொள்ள முடியவில்லை. That's why they brought the woman. ஆகவே தான் அவர்கள் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள். See, she is caught in adultery. அவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டாள். Tell me, what does the law say? பிரமாணம் என்ன சொல்கிறது என்று சொல்லும். They wanted him, they were provoking him to forgive her so that he may transgress the law. அவர் சட்டத்தை மீறும்படியாக அவர் அந்த ஸ்திரீக்கு மன்னிப்பை அளிக்கும்படியாக அவரை தூண்டினார்கள். So if he says no, I forgive her, அவர் அந்த ஸ்திரீயை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். he becomes guilty of the law. அவர் அந்த சட்டத்தின்படி குற்றவாளி. The law says kill her and you say forgive her. சட்டம் சொல்லுகிறது அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று, நீரோ அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். That's why he knew their thoughts, he knew their tricks, he didn't answer. அவளுடைய எண்ணங்களை அவருடைய மனதின் தோற்றங்களை நன்றாக அறிவார். ஆகவே தான் அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. First of you without sin, let him cast the first stone. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மீது கல்லெறிய கடவன். So that was the air or the atmosphere of legal holiness that existed those days. அந்த நாட்களிலே நிலவியதான சட்டத்தின்படியான பரிசுத்தம் அதுதான். But you know what is a sign for true holiness? ஒரு உண்மையான தெய்வீக பரிசுத்தத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? God was perfect in holiness. தேவன் தாமே பரிசுத்தத்திலே பூரணராக இருந்தார். And the perfection in holiness shows how he hates sin. எவ்விதமாக அவர் பாவத்தை வெறுத்தார் என்பதிலிருந்து அவர் பரிசுத்தத்திலே எவ்வளவு பூரணராக இருந்தார் என்பது புலப்படும். But the beauty of that holiness is that he loved the sinner. அந்த பரிசுத்தத்தினுடைய அழகே என்னவென்றால் அவர் பாவியை நேசித்தார். But legal holiness won't love the sinner, it's kill the sinner. சட்டத்தின்படியான பரிசுத்தமானது பாவியை ஒருபோதும் நேசிக்கிறதில்லை, பாவியை கொலை செய்யும். So we thank God, we have a God who loves weak people. பலவீனரை நேசிக்கிறதான ஒரு தேவன் நமக்குண்டு. ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. We are all weak people. நாம் எல்லாரும் பலவீனர்கள். Each of us has our own weaknesses. நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கேற்ற பலவீனம் உண்டு. We have a whole lot of good and we have a whole lot of bad also. நம்மிடத்திலே நன்மையான காரியங்களும் உண்டு, தீமையான காரியங்களும் உண்டு. Do you know something? இன்னும் சிலது தெரியுமா? God is a perfect God. தேவன் பரிபூர்ணமான தேவன்தான். But our God also has a weakness. என்றாலும் நம்முடைய தேவனுக்கும் பலவீனம் உண்டு. What's this brother saying? God has a weakness. தேவனுக்கு பலவீனம் உண்டு என்று இந்த சகோதரர் என்ன சொல்லுகிறார்? In one sense, God has a weakness. ஒரு பகுதியில் தேவனும் பலவீனர் தான்.
Some people have a weakness for sleep. சிலருக்கோ தூக்கம், அவர்கள் நன்றாக தூக்கம் வேண்டும், அந்த பலவீனம் உண்டு. Some people have a weakness for coffee. 5 times, 10 times a day they have to drink coffee. சிலருக்கு ஒரு நாளிலே 5 முறை 10 முறை காபி குடிக்க வேண்டும், இத்தகைய பலவீனம் உண்டு. Some people have a weakness for television. All the time they are glued to the television. சிலருக்கோ தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாக அமர்ந்து அதையே பார்த்து ரசிக்க வேண்டும், அத்தகைய பலவீனம் அவர்களுக்கு உண்டு. God has a weakness also. தேவனுக்கும் கூட ஒரு பலவீனம் உண்டு. God has a weakness for weak people. பலவீனருக்காக தேவன் பரிதாபப்படுகிறார். He has a weakness for weak people. பலவீனருக்காக பலவீனப்படுகிற தேவன் அவர். பலவீனருக்காக ஒரு பலவீனம் உண்டு அவருக்கு. பலவீனருக்காக அவரிடத்திலே ஒரு பலவீனம் உண்டு. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When he sees a weak person. அவர் ஒரு பலவீனமான நபர். When he sees a weak person, அவர் ஒரு பலவீனமான நபரை பார்க்கும் பொழுது he has a special affection for that person. அந்த நபரிடத்திலே ஒரு விசேஷித்த பாசத்தை காண்பிக்கிறார். And he goes after that person. அந்த நபருக்கு பின்னாலேயே செல்லுகிறார். That affection goes after that person and converts him and makes him a holy person. அந்த பாசமானது அவர்களுக்கு பின்னாலேயே சென்று அவரை மனம் திரும்ப வைத்து கொண்டு வருகிறது. And that is why you and I are here today. ஆகவே தான் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். Hallelujah! Hallelujah! Thank God we have a God who feels for weak people. பலவீனரை நன்றாக அறிந்த ஒரு தேவன் உண்டு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். There are some people even in our midst who are full of legal holiness. என்றாலும் நம்முடைய மத்தியிலோ சிலருக்கோ இந்த சட்டதிட்டமான பரிசுத்தத்தில் காணப்படுகிறார்கள். If there is anyone who contravenes the law, immediately take the sword. அவர் யாராகிலும் ஒரு சட்டத்தை மீறுவார் என்றால் உடனடியாக பட்டயத்தை எடுத்துக் கொள்வார். Have we ever prayed for people who are weak? பலவீனருக்காக நாம் எப்பொழுதாகிலும் ஜெபித்திருக்கிறோமா? There was one brother who was always sleeping in all the meetings. ஒரு சகோதரர் இருந்தார், அவர் எப்பொழுதுமே கூட்டங்களில் எல்லா கூட்டங்களிலும் தூங்கிக் கொண்டிருப்பார். Other brother could not tolerate it. அடுத்த சகோதரரால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. Brother, what is this? Always you're sleeping like this in the meeting. சகோதரனே, ஏன் கூட்டத்திலே இவ்விதமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்? By sleeping like this you're disturbing us also. நீர் தூங்குவதன் மூலமாக எங்களையும் கூட தொந்தரவு படுத்துகிறீர். Brother got so scared. அப்பொழுது இந்த சகோதரன் அப்படியே பயந்து விட்டார். From the next meeting this brother started sleeping. அடுத்த நாள் கூட்டத்திலிருந்து இந்த சகோதரர் தூங்க ஆரம்பித்து விட்டார். And as far as I know, till today he is sleeping in all the meetings. இன்றைய வரைக்கும் அவர் அந்த கூட்டத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். That is legal holiness. அதுதான் சட்டத்தின்படியான பரிசுத்தம். No affection or pity for weak people. பலவீனருக்காக இரக்கம், பாசம், பரிதாபம் இல்லை. But we have a God who loves weak people. என்றாலும் பலவீனரை நேசிக்கிறதான ஒரு தேவன் நமக்குண்டு. Shall we all close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? We have heard so many things. நாம் अनेक காரியங்களை கேட்டோம். We have learnt about these 400 years of silence. 400 ஆண்டு கால இந்த மௌன காலகட்டத்தை குறித்து கேட்டோம். We have heard finally that our God is a God who loves weak people. முடிவிலே பலவீனரை நேசிக்கிறதான நம்முடைய தேவன் அவர் என்று நாம் கேட்டோம். What did that legal holiness do? அந்த சட்டத்தின்படியான பரிசுத்தம் என்ன செய்யும்? What did it do? அது என்ன செய்தது? It existed in the Pharisees. பரிசேயர்களுக்குள் They were so holy அவர்கள் மிகவும் பரிசுத்தர்கள் that through their holiness they killed Jesus. அவர்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாக இயேசுவை கொலை செய்தார்கள். But Jesus loves you and me. என்றாலும் இயேசுவோ உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். Shall we all close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். Don't open your eyes. உங்களுடைய கண்களை திறக்க வேண்டாம். Don't look to your sides. நீர் உங்களுடைய அருகாமையில் இருப்பவரை பார்க்க வேண்டாம். All those who say I am weak in my spiritual life, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள், believers or servants of God, விசுவாசிகளோ கர்த்தருடைய ஊழியக்காரரோ, let us lift up our hands. நாம் நம்முடைய கரத்தை உயர்த்துவோமாக. All those who say yes, I am weak in my spiritual life, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் பலவீனனாக இருக்கிறேன் என்று சொல்கிற அனைத்து நபர்களும், let us put up our hands. நாம் நம்முடைய கரத்தை உயர்த்துவோம். God is our God. தேவன் அவர் நம்முடைய தேவன். God is our God. தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. He is
is a God of weak people. அவர் பலவீனருக்கான தேவன். That's why he's brought you and me here. ஆகவே தான் அவர் உங்களையும் என்னையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். That's why he went after you and me and called you and me. ஆகவே தான் உங்களுக்கும் எனக்கு பிறகாலே அவர் வந்து அவர் நம்மை அழைத்தார். Do you know, weak brother, do you know, weak sister, that God has a special love for you? பலவீனமான சகோதரனே, பலவீனமான சகோதரியே, உங்களுக்கு தெரியுமா பலவீனரான உங்களை அவர் பின்தொடர்ந்து வந்தார். Do you know that God has a special affection for you? உங்களுக்கென்று தேவனுக்கென்று தேவனால் ஒரு விலையேறப்பெற்றதான விசேஷித்ததான ஒரு பாசம் உங்கள் மீது இருக்கிறதை உணர்கிறீர்களா? You may be weak. நீங்கள் பலவீனராக You may be இருக்கலாம். discouraged with yourself. நீங்கள் உங்களுடைய சுயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கலாம். Why am I like this? நான் ஏன் இவ்விதமாக இருக்கிறேன்? When am I going to change? நான் ஏன் மாறக்கூடாது? You may be fed up of yourself. உங்களை குறித்து நீங்கள் அதிருப்தியுற்றிருக்கலாம். But let me tell you the word of God. என்றாலும் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறேன். Dear child of God, Jesus loves you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னை நேசிக்கிறார். Weak as you are, Jesus loves you. பலவீனராக இருக்கிறதான உன்னை அவர் நேசிக்கிறார். And he will not let you go. அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். Because his holiness is a divine holiness. அவருடைய பரிசுத்தம் தெய்வீக பரிசுத்தம். He is a friend of sinners. அவர் பாவிகளுடைய தோழன். Today he is taking a challenge. இப்பொழுது அவர் ஒரு சவாலை எடுத்துக்கொள்கிறார். He is challenging you, dear brother and dear sister. பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் உன்னை பார்த்து சவால் You விடுகிறார். surrender to me today. இன்றைக்கு நீ உன்னை என்னிடத்தில் ஒப்புவித்தார். And I challenge you, I will make you like me. நான் உன்னை பார்த்து சவால் விடுகிறேன். நிச்சயமாக நீ என்னை போல மாற்றப்படுவாய். I will make you like I am. நான் இருக்கிற வண்ணமாகவே உன்னை மாற்றுவேன். Yes, the Spirit of God is moving in our midst. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Only weak people are going to get a special anointing this night. இந்த நேரத்திலே பலவீனர் மாத்திரமே விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். Weak people are going to get a special anointing tonight. பலவீனர்கள் மாத்திரமே இந்த இரவிலே விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். You are not going to be weak anymore. இனிமேல் நீ பலவீனராக இருக்க போவதில்லை. Let the weak say, I am strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. By the grace of God. தேவனுடைய கிருபையினாலே, By the grace of Jesus. இயேசுவுடைய கிருபையினாலே, Whatever is my weakness, என்னுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் சரி, I shall overcome. நான் நிச்சயமாக அதை மேற்கொள்ளுவேன். In Jesus' name I shall overcome. இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை மேற்கொள்ளுவேன். Because the living God, அவர் ஜீவனுள்ள the தேவன், holy God, அவர் பரிசுத்தமான the தேவன், almighty சர்வ God, வல்லமுள்ள தேவன். he is my friend. அவர் என்னுடைய தோழன், He is my friend. அவர் என்னுடைய நண்பன், He is my helper. அவர் என்னுடைய சகாயர், He is my bridegroom. அவர் என்னுடைய மணவாளன், And he shall change me. அவர் என்னை மாற்றுவார். Badia bantura mausham tudania. Ribana mantia rabausham tudena mankatudania mankatuda. Thank you, Lord. We praise you, we praise you, we praise you, we praise you.